போட்டு கூட உட்காரா பராண்டி பரவாயில்ல. போதும் போதும். அப்படி மூணாவது தலைமுறையில கை கட்டி வாய் ஒத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டி அடித்து அப்படி கொண்டு செஞ்சு கொண்டு நோக்கி தூக்கி கொண்டு கட்டு பிடிச்சி மணி அடித்து வந்த பரம்பரையில் வந்த என் புள்ள இன்னைக்கு கால நேர கர்மவனை ஏட்டில் எடுத்து பார்த்ததுல இன்னைக்கு அங்கும் பங்காளி மட்டும் இல்லடா மாமன் மட்டும் சேர்ந்து செஞ்ச சதியால இன்னைக்கு இழப்பீடு நிறைய ஆகி போச்சுடாப்பா. இழந்தது பொண்ணு பொருள் மட்டும் இல்லடாப்பா, உசுறு போயிருக்கடாப்பா. உசுறு போனது மட்டும் சூழ்ச்சியால தாண்டா போயிருக்கடாப்பா. அந்த சூழ்ச்சியை நான் உடைக்க விரும்பலடாப்பா. போனதா இருக்குன்றாப்பா. நான் இருக்கிறத காவாது பண்ணி தரேன்டாப்பா. போனதை வருஷம் திரும்புறப்ப நான் தெய்வமா திருப்பி கொண்டாந்து நிக்க வைப்பண்டாப்பா. நின்னும் காவலுக்கு நிக்க காவலுக்கு காத்திருக்க வைப்பண்டாப்பா. அதே போல என் புள்ள வழியில வந்த மாண்டு மயிலகம் போல ஆணுன்னு பெண்ணொன்னு நிக்குதுராப்பா. அது என் பிள்ளைக்கு காவலுக்கு நிக்குதுராப்பா. அதனால எத்தனை பேர் கட்டி மறிச்சு என் பிள்ளைய முடக்கி போட நினைச்சாலும் உசுரை நான் காவாந்து பண்ணி நான் அவன் வீட்டுக்காரனை காவாந்து பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். அதனால என் பிள்ளை இழந்த இழப்புகள் நினைச்சு வேதனை வருத்தம் சோதனை துன்பம் துயரம் 4 செவத்துக்குள்ள கண்ணீரும் கம்பளையுமா வெளியே செல்ல முடியாம இன்னைக்கு பல இரவுகளை கடந்து வந்துட்டான். அப்படி வாசல்ல போய் என் புள்ள தனிப்பட்ட முறையில அவன் குடும்ப சகிதமா கூட அன்னம் போறதுக்கான வழிமுறையெல்லாம் இன்னைக்கு தவறி போச்சு. இன்னைக்கு என் புள்ள வாசக்காரனை கூட போய் மிதிக்க முடியாத சூழல்ல இருக்கான். ஆனா இருந்த இடத்துல இருந்து அவனை கையெடுத்து கும்பிட்டு நான் உனக்கு தொண்டு செஞ்சு வந்தேன், கொண்டு நோக்கி வந்தேன், தூக்கி சுமந்த பரம்பரை வந்தேன், என்னால முடிஞ்ச அனைத்து தொண்டுகளையும் நான் செஞ்சு வந்தேன். என்ன ஏன்டா இப்படி முடக்கம் போட்டு வச்சிருக்க? நான் பெற்றெடுத்த வாரிசுகள்லாம் இன்னைக்கு கதிகலகி போய் நிக்குது, கண்ணீரும் கம்பளமா நிக்குது. கம்பீரமா நான் போய் கேட்க வேண்டிய செய்தியை கூட நான் கேட்க முடியாம இன்னைக்கு முடக்கம் போய் நிக்கிறேன்டாப்பா. என் வீட்டுல சோறு அதிகமா கிடைக்குதுடாப்பா. நான் இழந்த பொண்ணு பொருள் மட்டும் இல்லடா, வெள்ளாம விளக்க இப்படி கால்நடை ஜீவராசி கூட இன்னைக்கு பட்டு பழுதாகி போய் நிக்குதுடாப்பா. பழுதுக்கு காரணம் தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ ஒருத்தன் தாண்டாப்பா. நீ இருக்கியா இல்லையா? நீ இருந்து என்னை ஏன்டா இப்படி வேதனையா? ஒண்ணு என் உசுரை எடுத்துக்க, இல்லைன்னா என்னை நல்லா வாழ வைன்னு என் புள்ள கேட்டு வந்திருக்கான். இதானே கேள்வி, இதானே உன் கோரிக்கை. இப்ப பாட்டை என்ன செய்யணும்? உன்னோட முடக்கத்தை நான் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன், சரியா? இன்னையில இருந்து நான் ஓராண்டு காலம் எடுத்துக்கிறேன், சரியா? 5 வகை எண்ணெய் கொடுக்குறேன், சரியா? அப்படி என் கனியை மருந்தா கொடுக்குறேன், சரியா? என் மருந்தை என் பேராண்டி எடுத்துக்கட்டும். சாம்பலும் கனியும் வீட்டுக்கும் கொடுக்குறேன், அதையும் வீட்டுக்கு கொண்டு போ. நான் சொல்ற 5 வகை எண்ணெய என் பேத்திய வழிமுறை சொல்றேன். அதை கேட்டுட்டு போயிட்டு இரவு படுக்கிறப்ப மேலிருந்து கீழே தடவி ஒரு ஒரு 3 மாசம் 90 நாள் கொண்டு வாங்க, சரியா? அந்த 3 மாசம் 90 நாளைக்குள்ள என் பிள்ளைய நல்லபடியா நான் முடக்கத்தை சரி பண்ணி கொடுத்துருவேன். வேற என்ன வேணும்? நான் நடக்க வச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். நானே மருத்துவம் நான் நின்று நடக்க வச்சு கொடுப்பேன்னு சொன்னேன். இது நான் சத்திய வாக்கா சொல்றேன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளையா என் பிள்ளைகிட்ட நான் இருக்கிறதுனாலதான் பேச்சு இன்ன வரைக்கும் என் பிள்ளைய உசுர எடுக்காம காவாது பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வி கேட்கறியா? அப்படியே எல்லாம் தொட்டு என் கரையில தட்டு தடுமாறி பாட்டை நான் பார்க்க போறேன். இந்த வாசல்ல எனக்கு நீதி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாண்டா என் பேராண்டி வந்த வேலையில அப்படியே எல்லாம் வர்றப்ப என் கரை வர்றப்ப என் பிள்ளைய நான் ஏறிட்டு பார்த்தேன். ஏறிட்டு பார்த்து விட கொடுப்பேன், இங்கதான் தீர்ப்பம் கொடுப்பேன். என் பிள்ளைய நான் சொன்ன நாளுக்குள்ள நான் எடுத்தது 1 ஆண்டு காலமா இருக்கட்டும், இருந்தாலும் 3 மாசம் 90 நாளைக்குள்ள என் பிள்ளைய தன்னந்தனியா இதே எல்லைக்குள்ள நடக்க வச்சு நான் கூட்டி வருவேன்டாப்பா, சத்தியம்டாப்பா. அதே போல நடக்க வச்சு நான் கூட்டிட்டு வந்துட்டா போதுமாடாப்பா? அதுல இருந்து உன் குடும்பத்தையும் நீ நடத்த வேண்டிய கடமைகளும் சரிவர படிப்படியா நான் செஞ்சு கொடுத்துட்டா போதுமா? அப்படி இழந்த பொண்ணு பொருள் பொருளாதாரத்தை நீ பெத்தெடுத்த வாரிசுகள் இன்னைக்கு உன்னைய கையை விட்டு வேடிக்கை பார்க்கிற நிலைமையில என் பிள்ளைங்க இருந்தாலும் அன்னத்துக்கு குறைவில்லாம நீதி மாறாத வாழ்க்கை வாழ வச்சா போதுமா? போதுமா? சொல்லு, வேற என்ன வேணும்? தெய்வம் இன்னைக்கு உன் தோல் தொட்டு நிக்கிறதுனாலதான் பாட்டை முன்னாடி இன்னைக்கு உனக்கு அகவ கடந்து போயிருந்தாலும்
இன்னமும் உன் தெய்வம் நான் உன்னைய விட்டு போகலாங்கிறதுக்கு தாண்டா இப்ப அறிகுறி காட்டினேன். இருக்கு எல்லையில உன் கட்டுமலையில நான் காவலுக்கு உன் தலையை என்னோட மடியில சாக்கி வச்சு தாண்டா அனுதினமும் உனக்கு நித்திரை கொடுக்குறேன். நானே தலைமாடு காமாடு காத்து நீதி கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்டாப்பா. என் புள்ள அப்படி முடக்கம் இல்லாம வெளியே தருவ போக முடியாம கால நேர சூழ்நிலைகள் இன்னைக்கு அப்படி சூழ்ச்சி காரணமா நடந்திருந்தாலும் நடந்த சூழ்ச்சி எங்கன்னு பாட்டேன் சொல்லிட்டேன். அங்கும் பங்காளியோட சேர்ந்து மாமன் மச்சன கரையில வந்த கழகத்தாலையும் அப்படி என் உள்ள தொண்டு நோக்கி கொண்டு செஞ்சு வந்ததுல போட்ட அன்னத்துல கலகம் ஏற்பட்டு அதனால என் பிள்ளைய முடக்கி போடணும்னு சொல்லி இன்னைக்கு நேத்து இல்ல 3 வருஷ காலத்துக்கு மேலேயே என் பிள்ளைய முடக்கம் பண்ணி என் புள்ள உசுரை எடுக்கணும்னு 1000 செயல்பாடுகள் நடந்திருந்தாலும் என் புள்ள அங்கத்துல நான் அன்று இருந்தேன், இன்றும் இருக்கேன். அவன் என் காலடிக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் அவன் அங்கத்துல இருப்பேன். நல்லது கெட்டது இன்னைக்கு நான் நித்திரையில தட்டி எழுப்பி அவனுக்கு நான் உருவமா சொல்லித்தான் போயிட்டு இருக்கேன். இன்னமும் சொல்லிட்டு இருப்பேன்டாங்க. அதுல என் நீதியில என்னைக்கும் மாற்ற முடியாதாப்பா. சரியா? டே கனியை எடுத்து 2 அறிஞ்சு விடுறாப்பா. மனோஜ் வாடா வாடா, என் பிள்ளைய அப்படியே தூக்கி நிப்பாடுங்கடாப்பா. கனி ஒன்று எடுத்து 2 அரைச்சி கொடு. அவர் கனியில் எங்கே போகிறேன்னு ரெண்டா ஒரு மாலையை சூளத்தை சுத்தி போடு, ஒரு மாலையை குதிரையில போடு, இன்னொரு மாலையை மதுரை வீரனுக்கு போடுறாப்பா. பாட்டை அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன்ட்டேன். 3 மாசம் 90 நாளைக்குள்ள என் பிள்ளைய தன்னந்தனியா நடக்க வச்சு நான் இதே வாசலுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்ற வழிமுறையை ஐவகை என்ன சொல்லியோ அதை செஞ்சூட ஆக்கி அதை சரிவர தேய்ச்சுவா பயன்படுத்திவான்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து அடுத்த ஓராண்டு காலம் நான் மொத்தத்துல எடுத்திருக்கேன். மீதி இருக்க காலங்கள்ல உன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய சொல்லுவேன். நீ இழந்ததுக்கு விட கொடுப்பேன். உன் ஜாமி இருக்கா இல்லையான்னு கேட்ட பாரு. நான் இன்னமும் உன் தோல்ல இருக்கண்டாங்கிறத உனக்கு வந்து நான் தட்டி அழுப்பு சொல்லுவேன். சரியா? போதுமா? வேற என்ன வேணும்? 1 மணிக்கு காவ குடிச்சது மெய்யா பொய்யா? கொடுத்தது அப்படி கொடுத்தது மெய்யுங்கிறதாண்டா நீ குடிச்ச காவல் மட்டும் இல்லடா, நான் எடுத்துக்கிட்ட காவலுக்கு சேர்த்து தாண்டா நீதி கொடுத்தேன். அதனால தாண்டா இன்னைக்கு உன் தோல் தொட்டு நிக்கிறேன். அதனால தாண்டா என் உள்ள நடக்க முடியாம முடக்கத்தோட எல்லா தொட்ட ஏறிட்டு பார்த்தப்பா விட கொடுக்க ஏற்றெடுத்து நீதி கொடுத்தேன். நீதி எடுத்து சேதியும் சொன்னடாப்பா. இங்க புரியுதா? ஒத்த நம்பிக்கையோட என் வாசல்ல இருந்து போ. உன்னை தன்னந்தனியா என் வாசலுக்கு வர வைப்பேன். சத்தியம். டே ஒருத்தவாடா அப்படி மேல இருந்து கீழே முட்டிக்கு மேல இருந்து பாதை வரைக்கும் உருவிடணும். சரியா? பாதத்தை நல்லா ஊனி நின்றாப்பா. நல்லா நீ நேரம் நிற்க வச்சு விட்டாரவா. அது நரம்பு கோளாறு, அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? முடக்கம் ஒரு சைடு போட செஞ்ச சூழ்ச்சி ஒரு சைடு இருந்தாலும் என் பிள்ளைக்கு நானே மருத்துவம் நான் வந்து சரி பண்ணிடுறேன். அப்படியே
சீர சொல்லு புகையே வரலையா நல்லா இருக்குண்ணா பரவாயில்லண்ணா இந்த கனியை வாசல்ல சாப்பிட்டு போடா பின்னாடி சரியா போ சரி பண்ணி தரேன் கத்தி இங்க 5 என்ன வழிமுறையை சொல்லிவிடு அதே வாரமாக கூட்டி போப்பா